குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடியூல் நம்பர் 4 அதில் ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங்கில் என்னென்னலாம் பார்த்துருந்தோம், அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன பார்த்துருந்தோம், இன்டலெக்சுவல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பெர்செப்டிவ், அடுத்து கண்டினியூட்டி, அடுத்து ப்ரிசிஷன், அடுத்து கோல் ஓரியன்ட். இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங். இதில் அது குணாதிசயங்கள், இது ஸ்டெப்ஸ், என்னென்ன வகைகள் திட்டமிடலில் இருக்குது அதை பற்றி தான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை டாபிக்குள்ளே போவோம். First step, steps in planning. The planning is a different from one plan to another and one organization to another. இந்த பிளானிங் ப்ராசஸ் என்னென்னா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஒரு பிளானோட இன்னொரு பிளான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அதை பொறுத்து தான் அந்த பிளானிங்கே நடக்கும். Given below is a planning process which may be treated as commonly acceptable. இது என்னன்னா அப்படி பிளான் ஒவ்வொன்றும் வேறு வேறு இருந்தாலும் இது காமனான பிளான்ஸ் என்னென்ன சொல்லி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அனாலிசிஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட்டை பற்றி பண்ணுறது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னா வெளிப்புற சூழல். வெளிப்புற சூழல் எப்படி இருக்குது, ஓகேவா? The term external environment includes socio-economic conditions and political conditions prevailing in a country. Socio-economic conditions refer to classification of society on the basis of income. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பொருளாதாரத்தில் அந்த நாட்டோட வருமானம் அதை பொறுத்து எப்படி இருக்கும். ஏஜ், கிளாஸ், லிவிங் கண்டிஷன். ஏஜ்னால் அவங்களோட வயசு, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது. லிவிங் கண்டிஷன், அஸ்பிரேஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் எப்படி இருக்குது. Every organization has to prepare the plan according to the changing trends in external environment. Next என்னன்னா analysis of internal environment. இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா வெளிப்புற சூழல் எப்படி இருக்கு. இது உட்புறம், இன்டர்னல்ங்கிறது உள்புற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு. It can be otherwise called as resource audit. ரிசோர்ஸுங்கிறது வளங்களோட தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ரிசோர்ஸஸ் ஆடிட் மீன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனியோட வளர்ச்சி, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டேன்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் அதோட வீக்னஸ், அந்த ஆர்கனைசேஷனில் அதை தான் பார்ப்பாங்க. Due consideration is made on the availability of resources, profitability, plant capacity, available manpower, communication, effectiveness and the like. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள், அதுக்கப்புறம் பிளான்ட், அதுக்கு என்னென்ன இருப்பிடம் அது எப்படி இருக்குது, அப்புறம் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளவு நமக்கு ஆள் பலம் தேவைப்படுது, அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதுதான் உள்புற சுற்றுச்சூழல். டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். என்ன குறிக்கோள். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ப்ரீ பிளான்டு, எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணணும். அப்ஜெக்டிவ்ஸ் ஸ்பெசிஃபை த ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் once the organization's objectives are determined, the section wise or department wise objectives
are planned and at the lower level. என்ன செய்யணும்னா அதை தீர்மானிக்கிறது எப்படின்னா செக்ஷன் வைஸாகவும் டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் பிளான் பண்ணி இருக்கணும். Defining the objectives of every department is a very essential one. Then only clear-cut direction is available to the departments. And the direction வந்து clear-cut கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லணும். Control process is very easy if the objectives are clearly defined. எல்லாத்தையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும். அடுத்தது வந்து determining planning premises and constraints. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா what will be market force. market force அப்படிங்கிறது என்னன்னா market force refers to demand supply. மார்க்கெட்டில் வந்து அந்த பொருள் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி டிமாண்ட் இருக்குது, சப்ளை அதுக்கு ஏற்றாப்புல எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, the expectation of volume of sales, அவங்க எவ்வளவு சேல்ஸு விரும்புகிறாங்க, அப்போ அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அதுக்கு ஏற்றாப்புல அவங்க சேல் பண்ணுவாங்க. what kind of product are to be sold in what price, என்ன மாதிரி ப்ராடக்ட்டு விற்கலாம், அதை எவ்வளவுக்கு விற்கலாம், இதை ஃபிக்ஸ் பண்ணணும். what would be their manufacturing cost. manufacturing cost அப்படிங்கிறது என்னென்னா அந்த கம்பெனி ரேட். ஓகேவா, நீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஷர்ட் வந்து நீ கடையில் போய் எடுக்கிற, ஷோரூமில் போய் எடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டு வரும். அந்த பர்டிகுலர் பிராண்டு அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். அதே நீ ஃபேக்ட்ரி அந்தந்த உற்பத்தி பண்ணுற இடத்துக்கே போனீங்கன்னா ஒரு சில நேரம் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு ரேட் வச்சுருப்பாங்க, அப்போ அது ஒரு ரேட் இருக்கும். அடுத்து வாட் வுட் பி த டேக்ஸ் பாலிசி அண்ட் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு வந்து அதனால் என்னென்ன டேக்ஸஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி சேஞ்சஸ் இன் ப்ரொடக்ஷன். அந்த சேஞ்சஸ் இன் ப்ரொடக்ஷன் என்னென்னா அந்த டெக்னாலஜிக்கு ஏற்றாப்புல அந்த ப்ரொடக்ஷனை வந்து மாற்றிக்கணும். ஹவு இஸ் த ஃபினான்ஸ் ரைஸ்டு டு எக்ஸ்பேன்ஷன் அண்டு மாடர்னைசேஷன், அது என்ன செய்யலாம்னா திரும்ப ஆல்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இதுக்கு பதிலாக அது என்ன பண்ண போகிறாங்க. அண்ட் ஆக்ஷன் மே பி பெர்ஃபார்ம்டு இன் மெனி வேஸ் பட் எ பர்டிகுலர் வே இஸ் most suitable in the other organization. Hence the management should be find alternative ways and examine them in the light of planning premises. At waiting alternative course of action plan. அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா அதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கரெக்டாக பெஸ்ட்டாக கொடுக்கணும். All the alternatives are suitable or not suitable to organization. சூட்டபுளாக இல்லாமல் இருந்திருக்கக்கூடாது. ஈச் ஆல்டர்னேட்டிவ் ஹேஸ் இட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் வீக் பாயிண்ட்ஸ். அவங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து என்னென்னா செலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். என்ன செஞ்சுருக்காங்கன்னா the selection of best alternative is based on the weighting of various alternatives. அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தா ஸ்டெப்ஸ் இன் பிளானிங், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானிங் அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Okay, thank you students. Have a nice day.